வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தகவல். ரேஷன் ஷாப்புடைய ரெக்ரூட்மெண்ட் ஒன்று. ரெண்டாவது, நாச்சியப்பா என்றால் என்ன, இது எதுக்கு நாங்கள் படிக்கணும், இதனால் என்ன பெனிஃபிட். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த நாச்சியப்பா பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட கமெண்ட் நான் ஒன் பை ஒன்னாக போடுறேன் பாருங்கள். ஏகப்பட்ட கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாச்சியப்பான்னா என்ன, நாச்சியப்பா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. சரி, நான் அதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோவே ஒன்று கொடுத்துட்றேன். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இந்த ரேஷன் கடையை பற்றியும், அடுத்தது இந்த நாச்சியப்பா பற்றியும், அடுத்து அந்த நாச்சியப்பா முடித்தா என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக A to Z வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த ஒரு அச்சக்கைப்பட்டுக்கிட்டு என்ன பேசலாமா வேண்டாமா அதெல்லாம் எதுவும் கிடையாது. தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாமே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தரோம். எப்படி இது பண்ணால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் இடத்த மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்கள் போய் நீங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கணும். அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த நாச்சியப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவிலையும் முழுமையாக சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரிய வரும். வீடியோ லென்த்தாக இருக்குது, நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகும். எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ்ஸையும் கிடையாது. வீடியோ கொடுத்துட்டோம், தெளிவாக கொடுத்துட்டோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருந்த சத்துணவு வேலைவாய்ப்பை எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், என்ன சுழிவு நிலுவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வாழ்த்துக்கள் ரொம்ப புரியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் போட்டிருந்தேன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே, ஒரு அரை மணி நேரம் மேலேயே போட்டுட்டேன். ஏன்னா அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக பண்ணி சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் என்ன போட்டிருப்பேன்னா சத்துணவு திட்டத்திற்கு அப்ளிகேஷன் துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா A to Z நான் இந்த சத்துணவை பற்றி பேசியிருப்பேன். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவேன். வெயிட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி டேப் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலாம். இன்னும் அப்டேட் பண்ணது பிறகு நான் ஒன் பை ஒன்னாக கம்யூனிட்டி போட்டுருவேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை நாச்சியப்பானா என்ன, இந்த ரேஷன் கடையில் எப்படி சுழிவு நிலையோடு உள்ளே போகிறது அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே நீங்கள் இலவசமான முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க இந்த நாச்சியப்பானா என்ன, இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு போகணும். இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு போகணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிற மாரி அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுவே நாச்சியப்பா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்போ முன்னுரிமை கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கு பிறகு இன்டர்வியூவில் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒன்று, நாச்சியப்பா முடிக்கலை அப்படின்னாலும் இன்டர்வியூவில் முன்னுரிமை கொடுப்பாங்க. எதை வச்சு அப்படின்னா மார்க் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க, ஸ்கோர் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லி மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகே, இந்த ரேஷன் கடையை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இந்த நாச்சியப்பாவை பற்றி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். நாச்சியப்பா அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஒரு காலேஜ் மாரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மினி காலேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நாச்சியப்பா அப்படிங்கிறது. இது ஓரளவுக்கு எல்லா மாவட்டத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு படுத்தி ஒவ்வொரு இடத்துல இந்த நாச்சியப்பா அப்படிங்கிற இன்ஸ்டியூட் மாரின்னு வச்சுக்கோங்க, அது நடக்கும். எல்லா மாவட்டத்துலேயுமே, ஒரு சில மாவட்டத்தில் இல்லை, எல்லா மாவட்டத்துலேயுமே. இப்போ ஒரு மாவட்டத்தில் இல்லை அப்படின்னா
பக்கத்து மாவட்டத்தில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங்கில். மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாச்சியப்பா படிக்கணும் விருப்பப்படுறவங்க வந்து படிக்கலான்னா, அதில் படித்தா இந்த கூட்டுறவு வங்கி இருக்குல்ல, அந்த வங்கியில் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூ அப்போலாம் இது கொண்டு போனீங்க அப்படின்னா பெனிஃபிட் கொடுத்து உங்கள் உடனே வேலைக்கு எடுத்துக்குவாங்க. சீனியரிட்டி பிரகாரம் தான் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு இன்னமுமே நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் கூட்டுறவு பேங்க்கில், கிராம வங்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி நடக்கும். கூட்டுறவு வங்கிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி ப்ரொசீஜரை தான் நடக்கும். நாச்சியப்பா படிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு. அது எப்படின்னா, இந்த நாச்சியப்பா எல்லா இடத்துலையுமே இருக்குதா, நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக தான் இருக்குது. முடிஞ்சதாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் அதோட லிங்க் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நான் அந்த வீடியோலேயே வந்து நான் அப்டேட் பண்ண முடிஞ்சால் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாச்சியப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்தா உங்களுக்கு பேங்க்கில் வேலை ஒன்று. இது எவ்வளோ நேரம் டைமிங் அப்படின்னா, ஆல்ரெடி அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சனி ஞாயிறு கிளாஸா, அரசு வேலையில் இல்லாதவங்களுக்கு ரெகுலர் கிளாஸு. காத்தால போனால் மத்தியானம் வந்துடலாம். இப்போ வந்து பார்ட் டைமாக பிரிச்சுட்டாங்க. காத்தால போனால் மத்தியானம் வந்துடலாம். ஃபஸ்ட்டுலாம் காத்தால போனால் சாயந்தரம் 5 மணிக்கு தான் விடுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால காத்தால 9 மணிக்கு போனீங்க அப்படின்னா 2 மணிக்கெலாம் நீங்கள் வெளியே வந்துடலாம். அதுமாரி வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ரெகுலர் தான், இன்ரெகுலர் கிடையாது. ஏதாவது வேலைக்கு போகாதவங்களுக்கு, அரசு வேலையில் இருக்கிறவங்க பார்ட் டைமாக தான் படித்தாங்கன்னா அதனால் அந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 11 மாதம் நடக்கும். இதுக்கு வந்து நம்ம கட்ட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கட்டணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,000 இருந்தது. இப்போ வந்து ஒரு 15,000க்குள்ளே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. இந்த 15,000 கட்டி நீங்கள் படிக்கணும். 11 மாதம் படிக்கணும். 12 மாதம் கூட கிடையாது, 11 மாதம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து படிக்கணும். படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணாவே அது எல்லாமே வந்துடும். நகை மதிப்பீட்டாளர், அப்புறம் வந்து இன்னும் நிறைய விதமான கோர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரேஷன் கடைக்குள்ளே போயிட்டீங்களா, ரேஷன் கடையில் பாஸ் ஆகி உள்ளே போனதுக்கு பிறகு பேங்க்கில் உதவியாளர் வேலைவாய்ப்பு எடுப்பாங்க. அப்போ இந்த ரேஷன் கடையில் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கிட்டு யார் யாரெல்லாம் வரீங்க என்ன ஏதுன்னு ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு பேங்க்கில் தூக்கி உதவியாளராக போடுவாங்க. உதவியாளராக போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு அங்கே என்ன பேசும் அப்படின்னா, இந்த நாச்சியப்பா சர்டிஃபிகேட் தான் பேசும். இந்த நாச்சியப்பா முடிச்சவங்களுக்கு முழுக்க முன்னுரிமை இன்னமுமே தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் எல்லாமே நடந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் பீப்புள் பர்சன்டேஜ் அடிப்படையிலையும், அடுத்தது நாச்சியப்பா முடித்தவங்களுக்கு அடிப்படையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு மேனேஜர், பேங்க் மேனேஜர் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது மிக மிக அவசியம். ஒரு சில மாவட்டத்துக்கு தானே இருக்கும், இன்னும் ஒரு சில மாவட்டத்துக்கெலாம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்விகள் வரலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அதோட கான்டாக்ட் நம்பரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக நான் வந்து வீடியோவில் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது படிக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ ஃப்ரீயாக இருக்கும்பா, நான் இப்போ 12th முடிச்சுட்டேன் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக போய் இதை படிச்சுக்கோங்க. படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டேன், நான் 1 வருஷம் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா இந்த நாச்சியப்பா முடித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்தாலும் விண்ணப்பிக்கலாம். கூட்டுறவில் உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்தது அப்படின்னா 8th 10th குவாலிஃபிகேஷன் தான். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நாச்சியப்பா சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேஷியர் ஆகலாம், நகை மதிப்பீட்டாளர் ஆகலாம், பேங்க் மேனேஜர் ஆகலாம். இன்னும் நிறைய விதமான போஸ்டிங்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 12th காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ரீசெண்டாக தான் இப்போ வந்து அது ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான டேட் வந்து அறிவிப்பாங்க. நீங்கள் எப்போ மட்டும் போய் இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியாது. அதுக்குன்னு டேட் அறிவிப்பாங்க. அந்த டேட்டில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து, நம்ம எப்படி காலேஜ் ஸ்கூல்லலாம் ஜாயின் பண்ணுறோமோ அதுமாரி உங்களோட சர்டிஃபிகேட் டிசி எல்லாம் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ஐடி கார்டெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 ஸ்டார்ட் ஆகிரும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாச்சியப்பாவுடைய ஒரு ஃபுல் டீட்டெயில். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிக்கிறீங்க, ஒரு வருஷம் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நாச்சியப்பா போய் படிக்கிறீங்க. அதை படித்தோன்னா உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க பேங்க்கில் அப்படின்னா தாராளமாக உதவியாளர் வேலைவாய்ப்பு போயிட்டீங்க அப்படின்னா அது கிடைச்சிருச்சு. இன்டர்வியூவில் நாச்சியப்பா சர்டிஃபிகேட்லாம் வச்சு தான் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பானுங்க. 2-3 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பேங்க் வேலையில் ஏதாச்சும் ஒரு கணக்கு மதிப்பீட்டாளரோ கணக்காளராகவோ ஏதோ ஒன்று உள்ளே போயிட்டீங்க, உதவியாளராக போயிடுவீங்க. 2 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது. சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000 50,000 சம்திங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியை. அளவான சதவீதம்னு ஏகப்பட்டது இருக்குது. நான் 1 by 1 அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கே லென்த்தாக போயிடும். ஓகே, எந்தெந்த மாவட்டத்தெல்லாம் இருக்குது நாச்சியப்பா அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த லிஸ்ட்டை நான் ஸ்க்ரீன் மூலிமா இது பண்ணுறேன். உங்களுடைய மாவட்டம் வந்தோடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. அதுபடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் அது என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா நேராக அங்கேயே கூகுள் மேப்பில் போட்டு அந்த ஆஃபீஸுக்கு போய் இப்போ நான் படிக்கலான்னு இருக்கிறேன், என்னென்ன எலிஜிபிள், எதனால் நாங்கள் அதை படித்தா என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேளுங்க. அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக பொறுமையாக கேட்டுக்கோங்க. ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. அர்ஜென்ட்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் புரியாமல் போகலாம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தது. நான் வந்து காண்டாக்ட் நம்பரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அட்ரஸ் பாருங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக கூட போய் விசாரித்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வராது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்து மாவட்டத்தோடைய ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தோடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். அதோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்டேட் பண்ணியிருக்காங்க. 042224422186 இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து இவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. கோவை மாவட்டத்துக்கு பக்கத்தால் இருக்கீங்களும் தாராளமாக இந்த ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 04 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். 04362 238253 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கீங்க டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து ஃபோன் பிஸியாக இருக்குது எடுக்கலை, இதுமாரி சம்டைம் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூரும் அதேமாரியே தான். ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 04162242446 இதுதான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர். நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி. அதேமாரி அட்ரஸ் பாருங்கள், கூட்டுறவு நிறுவனம் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 046 22 55 26 95 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அப்படி பிஸியாக இருந்தது அப்படின்னா மேலே இருக்கிற அட்ரஸுக்கு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன ஊருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க தாராளமாக இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். 0427
22409444. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி பிஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் தான் நேரடியாக நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அட்ரஸை நான் வந்து மெயின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னா மதுரை டிஸ்ட்ரிக்கு. அதோட கான்டாக்ட் நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். 0452248261 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இந்த நாச்சியப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கணும்னு இருக்குங்க, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். அப்படி ஃபோன் பிஸியாக இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தூர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்குது, அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் வருது சம்திங், அது வந்து எரர்ஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0456226028 இந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் ஃபோன் நம்பர் இது தான், அட்ரஸ் மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. 041422222619 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கலாம். அடுத்தது என்ன ஊர்? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பரு 042427237699 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரல அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் என்னவோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட் வரல அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சுன்னா சேலம் மாவட்டத்தில் வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் ஒன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0434626359 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு பயிற்சியில் 7 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 7 டிபார்ட்மெண்ட்டோடைய சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் இந்த வேலை வாய்ப்புக்கு அந்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன முடிச்சிருந்தால் அந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு இலவசமான முறையில் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் மூலயமா நாங்கள் வந்து ரிப்ளை கொடுப்போம். அப்படி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான டவுட்டையும் சரி நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணி கொடுப்போம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் சொல்லிகிட்டே தான் வரேன். இப்போயும் சொல்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான பார்ட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தான் நான் வந்து அடுத்தடுத்த இதில் சொல்ல போகிறேன். இன்னும் ஒரு சில மாவட்டம்லாம் இருக்குது, நான் வந்து சொல்லுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடுவில் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வீடியோ முழுமையாக பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் வரேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. இனிமேல் நான் நிறைய விதமான தகவல் கொடுக்க இருக்கிறேன். அதுக்கு தான் வந்து முன்கூட்டியான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் ரெகுலராக எல்லா மாவட்டத்தையும் படப்படன்னு ஃபோன் நம்பர் அடிச்சு விட்டு என் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும். நான் நிறுத்தி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும், கான்டாக்ட் நம்பரை தெரியணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கால் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா அட்ரஸுக்கு எடுத்து கூகுள் மேப்பில் போட்டு நேரடியாக போயிட்டு நான் இப்படி படிக்கலான்னு இருக்கிறேங்க, இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதனால் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி அங்கே கேட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஓகேப்பா இது படிச்சின்னா உனக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாச்சி இப்போனாலும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக ஒரு அப்டேட் கொடுப்பேன். நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா,
உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்குங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி விட்டு எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஒன்று எடுத்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நாகர்கோவில். அனைவரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாகர்கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 046552666132 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு செக் பண்ணி கூட நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஃபோன் நம்பர் 044752439995 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. விழுப்புரம் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் தான். அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. திருச்சி மெயின் ரோடுன்னு போட்டிருக்காங்க. 0414625947. அடுத்தது நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சேலமும் கொடுத்துருக்காங்க, நாமக்கலும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பக்கமாக நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் நோட் பண்ணிக்கோங்க. 042862466908 இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி ரோடுன்னு கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் மேலே பாருங்கள் கரெக்டாக போட்டிருக்காங்க, கீழே வந்து ஸ்பெல்லிங் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தான் ஸ்பெல்லிங் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது திண்டுக்கல்லில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் நோட் பண்ணிக்கோங்க. 0451244146 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்தது திருச்சிராப்பள்ளி. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யுது, பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நடுவில் சில அப்டேட்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் புரியாது. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். திருச்சிராப்பள்ளி 0431271578 இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சீக்கிரமாக சொல்ல இது பண்ணுறேன். திருவாரூர் ஃபோன் நம்பர் 0436622723 2233 அதாவது 0436622723 இந்த கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கீங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலையில் எங்கே இருக்குதுன்னு மேலே கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 041752544793 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது எங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது எதுவும் அப்டேட் பண்ணலை, மேலாண்மை போட்டு கொடுத்துருக்காங்க. கொங்குப்பாளையம்னா அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு தெரியல, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் அந்த அட்ரஸை பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் தெரியுதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈரோடுன்னு நினைக்கிறேன், இது ஈரோடு மாரி தான் தெரியுது. கான்டாக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 042 ஆமாம் ஈரோடு தான்.
அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போட்டிருக்காங்க. 04242 மறுபடி 535632 இதுதான் கான்டாக்ட் நம்பரு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம். கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 04546244465 இதுதான் கான்டாக்ட் நம்பரு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் 04343265652 இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலு. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை மாவட்டத்துக்கு தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க, இத்தனை மாவட்டத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த மாவட்டம்லாம் விட்டு போயிருக்கோ அந்தந்த மாவட்டத்துக்கு பக்கத்தால் என்ன மாவட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ சேலம்னா சேலத்துக்கு பக்கத்தில் நாமக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நாமக்கல் இருக்கும். ஆனால் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, சேலமும் வந்திருக்கு, நாமக்கலும் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுபட்ட மாவட்டத்துக்கு வந்து இன்ஸ்டியூட் இருக்காது, வச்சுருக்க மாட்டாங்க. சப்போஸ் இப்போ கூட தொடங்கியிருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணி கேளுங்க. அதுக்குள்ள டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க கூட இதை வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னப்பா என்னென்ன அமௌண்ட்டு அப்படின்னு. இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே 14,850 ரூபா வந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு 4,500 ரூபா. அதாவது கற்றுக் கொடுக்குறாங்களே அதுக்கு கட்டணம் 4,500 ரூபா. விண்ணப்ப படிவம் பதிவு கட்டணம்னா 100 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டனன்ஸ் எடுக்கிறாங்களே அதுக்கு 100 ரூபா. எழுது பொருள் அதாவது பேனா இதுமாரிலாம் கொடுப்பாங்களே சம்திங் நோட்டு புக்கெல்லாம், அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா. தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,500 ரூபா சான்றிதழோட. புத்தக கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 900 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது நூலகம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாயாட்டங்குது. தபால் கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு முரசு அப்படின்னு தனியாக இருக்காட்டங்குது தமிழ்நாடு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுக்கு 500 ரூபா. அது சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. விளையாட்டு கட்டணம் 100 ரூபா. கணினி பயிற்சி 1,500 ரூபா. நகை மதிப்பீட்டு அதன் நுழைவு கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,550 ரூபா. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தது, அதை ஒன்று அப்டேட் பண்ணுறேன். அடையாள அட்டைக்கு வந்து 100 ரூபா, அதாவது ஐடி கார்டுக்கு. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,850 ரூபா வருது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கணிப்பு ஒரு 16-17 கிட்ட வந்திருக்கலாம், உள்ள ஒரு வேளை 15 கூட இருக்கலாம். நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தால அந்த 7 இது அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பயிற்சிக்கான திட்டங்கள். கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி 36 வாரங்கள் 400 மணி நேரம் கொண்டதாக பயிற்சி வகுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படும். இறுதி தேர்வினை தமிழ் மட்டுமே எழுத வேண்டும். வகுப்பறை பயிற்சியின் கீழ் பாடங்கள் பயிற்று விளக்கப்படும். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. கூட்டுறவு சட்டங்கள், கூட்டுறவு படித்தா என்னென்ன பண்ணணும், என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதி கணக்கியல் மற்றும் தணிக்கை அது வந்து நடத்துவாங்க. கூட்டுறவு மேலாண்மையை பற்றி நடத்துவாங்க. அடுத்தது 5வது கணினி மேலாண்மை மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பு, இதை பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்துவாங்க. அடுத்தது வியாபார வளர்ச்சி திட்டம் மற்றும் கொள்கைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நகை மதிப்பீடும் அதன் நுண் பங்குகளும், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 டிபார்ட்மெண்ட்டுமே பேங்க்கில் இருக்குது. பேங்க்கு கீழே வரும் கூட்டுறவு பேங்க்கில். நீங்கள் இது 7 சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 7 பாடங்கள் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரு. இதுதான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இதை படித்து வச்சுட்டிங்க அப்படின்னா வேலைக்கு போனதுக்கு பிறகு ப்ரமோஷன் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த பாடத்திட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நான் வந்து வீடியோ கொடுக்க முடியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவேற்றம் கொடுத்துருக்கேன்.
இதெல்லாம் கண்டுபிடிச்சி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கான்டாக்ட் நம்பர் யாரை பிடிச்சி என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனல் காத்துட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நிறைய விதமான அப்டேட்டான நியூஸ் எல்லாமே நாங்கள் 1 by 1 கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோன்னு சொன்னேன். வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.